இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னாவே ஆடம்பரத்தையும் நேர்த்தியாகவும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆடை அணிகலன்கள் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இதில் மேலாம் கொஞ்சம் இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தங்க நகை இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் கழுத்தில் போட்டுட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இயல்பாகவே எல்லாருக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால தான் இவங்களுக்கு இந்த அணிகலன்கள்லாம் அணியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டில் கூட நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. உண்மையா இல்லையா? இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கணக்கச்சிதமாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரத்தை நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறது, நிறைய ஆடம்பர பொருள் வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா அந்த காளை மாடு, அது மாதிரி தான் அப்படியே கம்பீரமாக கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நாம் தான் பெஸ்ட் அப்படின்னு காமிச்சுப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ராசிகள்லேயே ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி, ரொம்ப பொறுமையான ஒரு ராசி அப்படின்னு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். உறுதியான ஒரு மனப்பான்மை இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மை உள்ள ஒரு ராசி தான் நம்மளுடைய ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நில ராசி. சாதாரணமாகவே ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் பதறாமல் நின்று நிதானமாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காக்கி நிறம், பழுப்பு நிறம், அதே மாதிரி சிவப்பு, கிரீமு, கருப்பு, வெள்ளை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு நிறம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசிக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நிறைய நண்பர்களை உருவாக்குறதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட போய் மெதுவாக நைஸாக தான் பேசுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உயிர் தோழனாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விசுவாசமானவங்க. நிறைய விஷயங்கள் ஒரு நண்பனோட வீட்டுக்கோ விசேஷத்துக்கோ போய் கலந்துக்கிட்டால் கூட அப்படியே உளுந்து கவனிப்பாங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த மாதிரி உளுந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு நட்பு ராசியாக எந்த ராசிலாம் அமையினா மகரம், மீனம், கடகம், கன்னி இந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு நட்பு ராசியாக அமையும். உங்களுக்கு எந்த ராசிக்காரங்க நட்பு ராசியாக அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. மற்ற ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாக அமைய மாட்டாங்களா நீங்கள் கேட்கலாம். அவங்க எல்லாம் அமைஞ்சாலும் கூட உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா இவங்களாம் உங்களுக்கு உதவுவாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய தசாபதி கோச்சார் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள். கண்டிப்பாக இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுமையானவங்க, நம்பகத்தன்மை அதிகம் உள்ளவங்க அப்படின்லாம் பேர் வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பதறாமல் நின்று நிதானமாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். உறுதியான மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் விடாமுயற்சியோடு இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். உதாரணமாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பொருளை வாங்கிடுவாங்க. இதுதான் உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இலக்குகளை அடையக்கூடிய ஒரு ராசியும் தான். எல்லாரும் இலக்குகளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த இலக்குகளை அடையிறதுக்கு அதிக முயற்சி பண்ணி அந்த இலக்குகளை ஒரு 30 வயதுக்குள்ளேயே அடைஞ்சிருவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அன்பு நிறைந்தவங்க, குடும்பத்தின் மீது பற்று பாசம் உள்ளவங்க, தாய் மீது நிறைய பாசம் வைத்திருப்பாங்க. அதே நேரத்தில் மக்களை ரொம்ப கனிவாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட திறமை குறைவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க ரொம்ப திறமைசாலிங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமாக இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உண்மையா இல்லையா? நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்கள், நிறைய அடிபட்டு வளர்ந்தடா அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். அப்படியே அடிபட்டு வளர்ந்ததுனாலே என்னமோ ரொம்ப ஒரு திறமைசாலிகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதலால் உதவி செய்யக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கலசர தோஷம், திருமணத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமணத்தில் உள்ள அந்த தடைகள் எல்லாமே சரியாகும். பொதுவாகவே ஜோதிடத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கலசர தோஷம் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால் இவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கலசர தோஷம் இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரம் செய்வாங்க. பெரும்பாலும் ஜோதிடர்கள் இதை அறிவுறுத்துவாங்க. அவங்களே ஒரு சிலர்லாம் பரிகாரம் செய்கிறதுக்கு அவங்களே வருவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னா வாழை மரத்தில் தாலி கட்டி அது ஆற்றுல விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல முழுகிட்டு வாங்க. உங்களுடைய வம்சம் விருத்தியாகும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில கிரகங்கள் மாற்றங்கள் நிகழ இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில சுக்கிரன் இருக்கிறார், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார், சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவான், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். 9/5/2026 அன்று புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். இனி வருகின்ற நாட்களில் ரொம்ப திறமையாக செயல்பட போகிறீங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமரும் போது மிகப்பெரிய வளர்ச்சி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன இன்னல்களை அனுபவிச்சிங்களோ வருகின்ற நாட்களில் அந்த இன்னல்களிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போது, பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்க போது, மனதில் ஒரு கவலை எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் மனதுக்குள்ளே ஒரு மனதுக்குள்ளே ஒரு சில கவலைகளை போட்டுட்டு புழுங்கிட்டே இருந்திருப்பீங்க. வெளிநபர்கிட்ட கூட சொல்லாமல் இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நயனமாக பேசி நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் மற்ற சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருங்க. ஃபைலு, முக்கியமான நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கமா, கரெக்டாக எல்லாம் வச்சுருக்கோமா, கரெக்டாக வேலையை முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை ரீகால்குலேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த
ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நிறைய அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வீண் அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தேவையில்லாமல் ஒரு சில அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் எதிர்பார்த்து போன காரியங்கள் பார்த்திங்கன்னா சின்ன தடையாக முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வாப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் உங்களுடைய கிரக அமைப்பு நாங்கள் சொல்கிறதுக்கு ஏற்றாற் போல் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுன்னா தான் நீங்களும் ஓகே இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். எங்களுடைய வியூவர்ஸும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, இல்லை இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். மறக்காமல் இதை தெரிவிங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில மாணவர்களை எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எதிர்பாராமல் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது. பெற்றோருடைய ஆதரவு, ஆசிரியரோட ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கல்வியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாலித்தனர்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நண்பர்கிட்ட தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். நேரத்தை கரெக்டாக இந்த காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. நேரம் தவறி உணவு உண்றது, நேரம் தவறி வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பிள்ளைங்க மூலிமா மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் இந்த கலசர தோஷம் நீங்கிறதுக்காக அமாவாசை நாட்களில் போய் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.